என்னடா போலீஸு பல்லு பூரா தெரியுது. பின்ன என் தங்கத்தை அப்பா அம்மாவை காட்ட கூட்டிட்டு போறேன், பின்ன தெரியாதா? ஆனா ஒண்ணு மச்சான், ராமனின் சீத்தையின் டைட்டில் வச்சதோட சரி அட்மின். எங்க கதையை காட்டுறதும் இல்லை, எங்களை சேர்த்து வைக்கிற முடிவுலும் இல்லை. ஆக மொத்தத்தில் நீங்க எல்லாரும் எங்க பேரை வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டு பொசுக்குன்னு? உன் கதை தான்டா இது. என் கதை மாதிரி தெரியலையே. நான் லவ் பண்ற காலத்துல உன் கதையை காட்டிட்டாங்க. இப்போ என் கல்யாணம் ஊருக்கு கிளம்பி வந்தா இங்க வந்து உன் கதையை காட்டுறாங்க. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? இது கூட பரவாயில்ல, இதோட முடிஞ்சா பரவாயில்லையே. இன்னும் யார் யார் லைன்ல வர போறான்னு தெரியலையே. கவலைப்படாத மச்சான், இனிமேல் யாரும் வரமாட்டாங்க. என்னோட முடிஞ்சுன்னு முடிஞ்சா சரி. சரி, இப்போ என்ன பிளானு? யார் யார் அங்கே போகிறோம்? ரொம்பலாம் யாரும் இல்லைடா, உங்கள் அப்பா அம்மா தான் கூட வரேன் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். சரி ஓகே, அப்படியே சீதாவோட அப்பா அம்மாவையும் கூப்பிட்டுட்டு போயேன். எதுக்கு? நீ ஹனிமூன் கொண்டாடவா? அப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன. பின்ன எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு உடனே அப்புறம் அந்த தனியாக நம்பி அந்த பிள்ளைய விட்டுட்டு போகிறது? அப்படியே நீங்கள் விட்டுட்டு போயிட்டாலும் டேய், ஊர்லேருந்து ஒரு பட்டாளமே வந்திருக்கு. அதில் அந்த குழந்தைங்க பட்டாளம் இருக்கு பாரு, அது சுத்தமாக சீதா வேணா நெருங்கவே விட மாட்டேதுங்க தெரியுமா? கஷ்டம்தான் போல இல்லை மச்சான், ரொம்ப கஷ்டமப்பா. சரி வீடு பார்த்துக்கலாம், போயிட்டு வந்து உனக்கு அதுக்கான வழியை நான் சொல்கிறேன். போலீஸ் உண்மையாக நம்பலாமா உங்களை? நம்புங்க, உங்களுக்கு பண்ணுறோம். என் தங்கம் வேற கிளம்பிடுச்சான்னு தெரில, வர நினச்சி வெளியே காணால. ஏண்டா அவளுக்கு அவங்க அப்பா அம்மா பார்த்தோன்னே செம்ம சந்தோஷமாக இருக்கும்ல? இன்னும் இல்லையாடா, அவங்க அப்பா அம்மா எவ்வளோ நாள் கழிச்சு அவங்களுக்கு கிடைக்க போகிறாங்க, அந்த சந்தோஷம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும்ல. அதை அவள் கண்ணில் பார்க்கணுண்டா, அவ்வளோதான் என் ஆசை. கண்டிப்பாக மச்சான், அதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போதே. வாங்க சிஸ்டர். என்ன வரும்போதே டல்லாக வரீங்க, என்னாச்சு? என்ன தங்கம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னை எங்கே கிளம்பி வாங்கினீங்க? போங்க சிஸ்டர், ஒரே சர்ப்ரைஸ் தான் உங்களுக்கு. இன்னையோட உங்களுக்கு ஒரே ஜாலி தான், போங்களேன். என்ன பிரதர் நீங்களும் இப்படி சொல்கிறீங்க? எங்கே கூப்பிட்டு போகிறாரு? போய் தான் பாருங்களேன். ஏதோ சொல்கிறீங்க எல்லாரும். ம். என்ன தங்கம் போலாமா? ம், போகலாம். எவ்வா எதுக்குடி போய் எதிர்த்தாப்புல வந்து நின்று சோதிக்கிற? நான் பண்ணலையே, சும்மா நீ எங்கே இருக்கன்னு பார்க்க வந்தேன். சும்மா பார்க்க வந்தியா? என் முன்னாடி இப்படிலாம் கிளம்பி வந்து நின்னா என்னால் சும்மா இருக்க முடியுமாடி? நான் வெளியே போகிறேன்டி. போ, அதுக்கு என்ன இப்போ? நீ இப்படிலாம் நின்னா நான் எப்படி போகிறது? காலால் நடந்து போ. அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ. நான் போக மாட்டேன். லூசா நீ? சாருமதி சிஸ்டருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடக்க போகுது. போய் அவங்கள அவங்க வீட்டில் விட்டுட்டு வா. நான் வீட்டுக்கு வந்தா என்ன தருவேன்? எந்த வயசில் கேட்டாலும் நான் ஒன்றும் தரமாட்டேன். போய் உருப்புற வேலையை பாரு போ. நான் மாட்டே கிளம்பியிருப்பேன்லடி. என் முன்னாடி வந்து நின்று இப்படி அம்சமாக என்னை உசுப்பேற்றிட்டு போ நான் எப்படி போகிறது? அதான் சொன்னனே, காலால் நடந்து போனேன். சீதா போயிட்டு வந்து வச்சுக்கிறேன்னா ஒன்று. பார்க்கலாம் பார்க்கலாம். பட் ஒன்று கூட போயிட்டு வர வரைக்கும் அதெல்லாம் முடியாதுப்பா. டேய் பத்தியா, சும்மாவே வாங்க மாமா ரொமான்ஸ்ல அல்ல வேற. இனிமே சொல்லவா வேணும்? சும்மா தெரிக்க விடுறாருல்ல. சும்மா இருடா நீ வேற. பாவம் அவங்களே பேச இடம் தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. சரி வா போய் டிஸ்டர்ப் பண்ணுவோம். அதானே நம்மளுக்கு 4 நாளைக்கு வேலை. ஆனாண்டா வாடா போயிடலாம் அப்படி. அதெல்லாம் முடியாது, வா வம்பெடுத்துட்டு போவோம். என் செல்லக்குட்டியில் வேணாம், ஒழுங்கா போயிடு. உன்னை விட்டு எங்கடி போகிறது? மாமா வேணும்னா எங்க கூட வாங்கலாம். எங்கேருந்துடா வரீங்க நீங்களா? உள்ளதுதான்மா, இல்லைன்னா உங்களுக்கு டவுட்டு? முடியலடா உங்களை வச்சுக்கிட்டு என்னால். டேய் அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்டா. பண்ணுங்க மாமா, அதில் எங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லையே. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா என்ன? அக்காட்ட கொஞ்சம் பேச விடுங்கடா. ஓ அப்படி சொல்ல வரீங்களா? ஆனா மாமா உங்களை ஒரு 3 நாளைக்கு பேச விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. யாரா சொன்னது அப்படிலாம்? அது யாரோ சொன்னாங்க. எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் வந்துச்சு. உங்க 2 பேரையும் 3 நாளைக்கு பக்கத்துல நின்று பேச விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுதான் எங்களோட முழு நேர வேலைன்னு சொல்லிருக்காங்க. மாமா சும்மா சொல்கிறேன், அப்படிலாம் யாரும் சொல்லலை. டேய் மணி, உனக்கு தெரியாதுல்ல? யார் சொன்னாங்கன்னு நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். அவன் தெரியாம பேசுறான் மாமா, சின்ன பையன். என்கிட்ட தான் சொல்லி விட்டாங்க அப்படி. நீ ரொம்ப பெரிய பையனும்? ஆமா மாமா, நான் தான் இங்க இருக்கிற கும்பலை எல்லாம் பேசிட்டு இருக்கேன். நான் அவ்வளோ பெரிய பையன். இவன் நம்ம கிட்ட இருந்து ஏதோ எதிர்பார்க்குறான். சரி கேட்போம். சரி தம்பி, உனக்கு என்ன வேணும்? மாமா வரும்போது என்ன வாங்கிட்டு வரட்டும்? வாங்கிட்டு பிடிச்சிட்டீங்க மாமா. மாமானா மாமா தான். நீ பேசுகிற பில்டப்லேயே தெரியுது சாமி, என்ன வேணும் உனக்கு?
ஒன்றும் இல்லை மாமா, பெருசாலாம் எங்களுக்கு எதுவும் தேவையில்ல. வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க, சாப்பிடுவோம். சரிடா, வரும்போது வாங்கிட்டு வரேன்னு. மாமா எப்படி பாயிண்ட பிடிச்சாரு பத்தியாக்கா? பிடிப்பாரு பிடிப்பாரு, உங்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டாரு? சரி மாமா, அங்க அத்தை மாமாலாம் கிளம்பி நின்ட்டாங்களா? உங்களை கூப்பிட்டாங்க, போங்க. சரி, நான் கிளம்புறேன். சரி சித்தா, நான் போயிட்டு வரேன்னு. பத்திரமா இரு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மாமா, நீங்க போயிட்டு வாங்க. இவனுங்க வேற ஒருத்தனுங்க, டேய் சும்மா இருங்கடா. இவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க, நீ வேணா பாரேன். இந்த பையனை பொண்ணும் ஏதோ பண்ணிட்டு கிடக்குதுங்க. யார் வரா வீட்டுக்கு? ஒன்றும் நம்மளுக்கு பிடிபடலையே. யாரா இருக்கும்? ஆர்த்திலாம் வேற கரைச்சி வையணும். அப்படி யார் வரா நம்மளுக்கு தெரியாம? நம்ம பட்ட கஷ்டத்துக்கெலாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்க போகுது அமுதா. வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம குலதெய்வம் வீட்டுக்கு வரப்போகுது. அவளை தொலைச்சிட்டு நம்ம படாத கஷ்டப்பட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். அமுதா, அமுதா, சொல்லுங்க, யார் வரா? என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்க. உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய தானே போகுது. வா, வெளியே போவோம். என்னாச்சுமா? என்ன அப்பா கிட்ட எதை கேட்டுட்டு இருக்க? நீயாச்சும் சொல்லுடி, யார் வரா நம்ம வீட்டுக்கு? அதை நாங்கள் சொல்ல மாட்டோப்பா, சஸ்பென்ஸ். அப்படி என்ன சஸ்பென்ஸு? எனக்கு தெரியாமல் நீங்களா மட்டும் மெயின்டைன் பண்ணுறீங்க? வந்த உடனே பார்க்க தானே போகிறேன். ஆர்த்திலாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டோம். சொல்லுங்கள், அப்போ தான் நான் ஆர்த்தி எடுக்க வருவேன். இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்குலாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்க போதுமா? அதை உன் கண்ணில் நாங்கள் பார்க்கணும். அந்த சந்தோஷம் மொத்தத்தையும் நீ அனுபவிக்கணுமா? ஆமாம் அமுதா, வா வெளியே போவோம். வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாராக இருக்கும்? சரி, வெளியில் போய் பார்ப்போம். இதுதானே தங்கச்சிம்மா உங்கள் வீடு? ஆமாண்ணே. என்ன மச்சான், யாரும் இன்னும் வெளியில் வரலையா? மித்ரன் சொன்னாங்க, வந்தால் வெளியிலே நில்லுங்க பெரியமா, என்னை கூப்பிடுங்க அண்ணா. அவனை கூப்பிட்டேன். இது அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். முத சாரு அவங்க வீட்டுக்கு வரல, அதனால ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிடலான்னு இருக்காங்க. நம்ம முறை தானேங்க. சரி சரிம்மா, அப்போ நிற்போம். எங்கே சாருமதி தர்மாவெல்லாம் காணும்? இதோ வந்துட்டு இருந்தாங்க, அதோ பின்னாடி வராங்களே. வாங்கண்ணே, வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வரம்பா தங்கராசு, எப்படி இருக்க? கண்ணகி, எப்படி இருக்க? எப்போ ஊருக்கு வந்த? நல்லா இருக்காம தான். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் வரதான் அந்த பையன் சொல்லிட்டு கிடந்தானா? போன வாரம் அண்ணன் ஊருக்கு வந்தார், அப்போவே கேட்டேன். நீங்களாம் எப்போ வரீங்கன்னு உங்களெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது. வருஷ கணக்காகிடுச்சு நீங்களாம் இந்த பக்கம் வந்து. பொங்கல் தீபாவளிக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் அதுக்கும் நல்லது கெட்டதுக்கு வர்றது கிடையாது. எப்பா எவ்வளோ வருஷம் கழிச்சு ஒன்றெல்லாம் பார்க்குறோம். உனக்கு கல்யாணம் ஆன புதுசில் ராம் பிறந்தப்பெல்லாம் நீ என் கூட கிடப்பேன், நான் உன் கூட கிடப்பேன். நம்ம 2 பேரும் தானே இந்த ஊரை சுற்றிட்டு கிடந்தோம். ஆமாம், இந்த ஊருக்கு வந்த புதுசில் எனக்கு யாரை தெரியும்? உன் கூட தான் நான் முன்னாடியே சுற்றிட்டு கிடந்தேன். வா வா கண்ணகி, உள்ளே போய் பேசுவோம். தெருவிலே நிற்க வச்சு உன்னை பேசிகிட்டு இருக்கேன். இரு, நான் மட்டும் வந்தா எப்படி? உனக்காக ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருக்கனே. எனக்காக ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருக்கியா? யாரு? ஆமாம், நம்ம ராம் எங்க? அவன்லாம் வந்துக்கிட்டு இருக்கான். உனக்கு யாரை கூப்பிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? காலையிலேருந்து இந்த பிள்ளையோளி ஏதோ சொல்லிட்டு இருக்கு. என் வீட்டுக்காரர் எதோ சொல்ல மாட்டாரு. யார் வந்திருக்கா? பெரியம்மா, நல்லா இருக்கீங்களா? வாங்க பெரியம்மா, வாங்க பெரியப்பா. எப்பா, நம்ம மித்ரா வயது நெடுன்னு வளர்ந்துட்டாலே. இப்போதான் எனக்கு தெரியுது. இவளை நான் வளர்ந்ததுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. காலேஜ் ஹாஸ்டல்னு அப்படியே இருந்துட்டா. நாங்கள் வரும்போது இவ ஊரில் இருக்க மாட்டா. இப்போதான் எனக்கு அடையாளமே தெரியுது. தங்கம் அப்படியே பார்க்கறதுக்கு சாருமதி மாதிரியே இருக்காளே. ஆமாம், ரெட்டை பிள்ளைங்கன்னா அப்படி தானே இருக்கும். ரெட்டை பிள்ளைங்களா? அதுதான் கடவுள் என்கிட்டேருந்து ஒன்று பறிச்சுக்கிட்டாரு. அழுவதாமதா, உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. உன் பொண்ணு கிடைச்சிட்டா. மா, என்னையா ஏதோ சொல்கிறாங்க? ஆமாம்மா, தங்கச்சி கிடச்சிட்டா. நான் ஊருக்கு போயிருந்தேன்ல, ஆமாம், மீட்டிங்னு போயிருந்தேன். அங்கே தான்மா எனக்கு தங்கச்சி கிடைச்ச விஷயத்த சொன்னாங்க. யார் சொன்னா? அங்கே நான் மீட்டிங்க்கு போயிருந்தப்ப என் கூட வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸர் சொன்னாருமா, தங்கச்சியை யாரோ தூக்கிட்டு போய் தான் வச்சுருந்துருக்காங்க. தூக்கிட்டு போய் வச்சுருந்தவங்களும் கொஞ்ச நாளில் இறந்துட்டாங்க. ஒரு பாட்டி தான் அவளை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. அவளுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சுமா. அவள் ஹஸ்பண்ட் கூட தான் இப்போ நம்ம வீட்டுக்கு வரா. உண்மையாவையா சொல்கிறேன்? என் பொண்ணு கிடைச்சிட்டாளா? என் பொண்ணு கிடைச்சிட்டாளா? ஐயோ கடவுளே, இல்லை கடவுளுக்கு என்னோட நன்றி. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு என் பொண்ணு கிடைச்சிட்டாளா? இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. அவள் நேரில் வந்தோடனே சொல்லலான்னு இருந்தம்மா. அவள் வர 2 நாள் ஆகும்னு சொன்னாங்க. அவளை என்னாலையுமே பார்க்க முடியல, நானும் பார்க்கலம்மா. கேள்வி மட்டும்தான் பட்டேன். கூட்டிட்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்துறேன்னு அந்த சார் சொன்னார். அதனால தான். என் பொண்ணு எங்கே எப்போ? அம்மா, எதுவும் வருத்தப்படாதீங்க. என் மருமகன் நல்லாவே இருக்கா. ஐயா, என்ன சொல்கிறீங்க? ஆமாமதா, எங்கள் அண்ணன் பையனை தான் உன் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கா. என்ன கண்ணகி சொல்கிற? உண்மையாவா? எழுபதாமதா, எல்லாத்துக்கும் விடிவு காலம் பிறந்தாச்சு சரியா? எப்படியோ அவள் வளர்ந்தா ஆளாயிட்டா. இப்போ என் அண்ணன் பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. உன் பொண்ணு மாசமாக இருக்கா. கண்ணகி, என்ன சொல்கிற? எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என் பொண்ணை உடனே பார்க்கணும். தோ வந்துகிட்டே இருக்காங்கம்மா, பின்னாடி தான் வந்தாங்க. அவளுக்குமே இன்னும் நாங்கள் எந்த உண்மையும் சொல்லலை. உங்களை நேராக காமிச்சதுக்கு அப்புறம் தான் அவகிட்ட உண்மையை சொல்லணும்னு இருக்கோம் நாங்களும். உங்கள் 2வது பொண்ணு அச்சு பிசுறாமல் அப்படியே மருமக மாதிரியே இருக்கா. பாருங்களேன், ரெட்டை பிரிவுன்றது கரெக்டாக தான் இருக்குது. பெரியப்பா, தங்கச்சி எங்க? தங்கச்சி ஹஸ்பண்டும் வந்திருக்காரா? வந்திருக்காங்கப்பா, 2 பேரும் ஒன்றா தான் வந்திருக்காங்க. இதோ கூப்பிட்றேருங்க. பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரில, அவளுக்கு வர காலையிலேருந்து உடம்பு சரியில்லை, வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தா. ஐயோ, என்னாச்சு என் பொண்ணுக்கு?
ஒன்றும் பயப்படாத. இதுக்கப்புறம் உன் பொண்ணை உன் கண்ணுக்குள்ள வச்சு தானே பார்த்துக்க போகிற. மாசமா இருக்கா, அப்பப்போ எடுக்கிற வாந்தி தானே. உனக்கு தெரியாதா? இதை நான் சொல்லி தான் தெரியணுமா? இதோ வரா. சாருமா, யார் தெரியுதா இவங்க? யாரும்மா இவங்க? ஏன் என்னை பார்த்து அழுகுறாங்க? இவங்க அழுவுறத பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சாமி, வந்துட்டியா என்ன தேடி? ஐயோ, என் பொண்ணு நெடு நாளாயிட்டா. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பொண்ணா? என்ன சொல்றீங்க? மணி நல்லா இருக்கியாம்மா? உன்னை இப்படி பார்க்க எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன் அழுறீங்க? உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் அழுவுறீங்க? நான் உன் அம்மாடா. நான் தான் அப்பா தங்கம். பாட்டி, என்ன சொல்றாங்க இவங்கெல்லாம்? ஆமாம் சாருமா, நீ வயிற்றுல இருக்கும்போது உங்கள் அப்பாவும் அம்மாவும் இந்த ஊர் வேலைக்கு வந்தாங்க, ரோடு கான்ட்ராக்ட் போகிற விஷயமா. அப்போது வயிற்றுல இருந்த ஒரு குழந்தை பிறந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் இறந்துருச்சு. உங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே 2 தடவை குழந்தை இறந்து பிறந்ததுனால 3வது குழந்தையும் இறந்துருன்னு சொன்னால் எங்கே உங்கள் அம்மா தாங்க மாட்டாளன்னு உங்கள் அம்மா மேலே இருந்த பாசத்தில் இந்த ஊரில் அதே சமயத்தில் இவங்களுக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையில ஒரு குழந்தைய உங்கள் அப்பா மாற்றி தூக்கிட்டு வந்துட்டார். இறந்த அந்த குழந்தைய இவங்ககிட்ட வச்சுட்டு ஒன்று அவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் தூக்கிட்டு வந்த நேரம் அவங்களால ஒன்றை வளர்க்க முடியல, போய் சேர்ந்துட்டாங்க. இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இவ்வளோ நாள் மறைச்சி வச்சுருந்தேன். என்ன பாட்டி சொல்கிற? ஆமாம் சாருமா, நம்ம தர்ம தம்பி தான் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து, பாட்டி இவ்வளோ நாள் நான் சாருமதி அப்பா அம்மா ஃபோட்டோவை பார்க்கல, அவள் மாசமாக இருக்கிற அந்த நேரத்துலேயாச்சும் அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி மாட்டணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஃபோட்டோ கொடுன்னு கேட்டாப்புல. உண்மையை நோண்டி நோண்டி கேட்டதுனால என்னால் மறைக்க முடியல, சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் தான் இவங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சாரு, உன்னை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்படின்னா இவங்க இவங்க தான் உன்னை பெத்த அப்பா அம்மா? மா, அப்பா கூப்பிடு தங்கம். இன்னொரு வாட்டி அம்மாவை கூப்பிடுற. அம்மான்னு இந்த குரலை கேட்கறதுக்கு எவ்வளோ ஏங்கி போயிருக்கேன் தெரியுமா? என் சாமி என்கிட்ட வந்துருச்சு. ஒரு வருஷமும் உன் பிறந்த நாள் உன் தங்கச்சிக்கு கொண்டாடும் போது நீ இல்லை என்ற ஏக்கம் என்னையும் உங்கள் அப்பாவையும் எவ்வளோ கொண்டாடிச்சு தெரியுமா? இனிமே எங்க பொண்ணு எங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டான். நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம். என்ன ஏன் அழுகுறீங்க? பிள்ளைய நிற்க வச்சு வெளியிலே பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்க உள்ளே கூட்டிட்டு போகலாம். ஆமாம், என் பிள்ளை வீட்டுக்குள்ளே வரட்டும். என் சாமி உள்ள கால் எடுத்து வச்சாதான் எங்களுக்கு நல்லது. மாப்பிள்ளை எங்கம்மா? கூப்பிட்டு 2 பேரையும் ஆர்த்தி எடுத்துருவோம். என் பேத்தி இப்போ தான் சந்தோஷமாக இருக்கா. நல்லா சிரிச்சுக்கிட்டே ஆர்த்தி இடமுதா, அப்போ தான் பிள்ளையோ நல்லபடியாக உள்ளே வரும். நான் எடுப்பேன் என் பிள்ளைக்கு, சிரிச்சுக்கிட்டே ஆர்த்தி எடுப்பேன். என் பிள்ளை வந்துட்டு எவ்வளோ சந்தோஷம், இது ஆனந்த கண்ணீர். அழுவாதீங்கம்மா. அழுவல சாமி, நான் அழுவ மாட்டேன். இதுக்கப்புறம் நான் ஏன் அழுவ போகிறேன்? ஆதாரமா வந்து பக்கத்தில் நில்லு, உங்கள் மாமியார் ஆர்த்தி எடுக்கணுமா? மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை. வாங்க மாப்பிள்ள. அத்தை மாமா எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அதான் உங்கள் பொண்ணு கிடைச்சிட்டாலே, இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? ரொம்ப நன்றி மாப்பிள்ள, என் பொண்ணை இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு. என்னது, சார் தான் என் தங்கச்சி ஹஸ்பண்டா? என்கிட்ட அவ்வளோ தூரம் விசாரிச்சார் போல. என்கிட்ட இவர் சொல்லவே இல்லையே. இவ்வளோ நல்ல மனுஷன், இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்காரு. ச்சே, ரொம்ப சந்தோஷம். அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அக்காவுக்கு குழந்தை பிறக்க போகுது, நம்ம சித்தி ஆயிட்டோம். போய் கொட்டிட்டு வரேன், நீங்கள் உள்ளே போங்கன்னு வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போங்க. சரிம்மா. உள்ளே வாங்க மாப்பிள்ளை. வரோம் மாமா, போங்க, நீங்கள் உள்ளதே வரும். பாட்டி என்கிட்ட இவ்வளோ நாள் சொல்லவே இல்லை. நீ கஷ்டப்பட வந்தாமா சொல்லலை. அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க எனக்கு தெரிஞ்சா கூட நான் உங்ககிட்ட சொல்லி ஆசையை வளர்க்கலாம். இல்லாத ஒருத்தவங்களுக்கு நான் எப்படிமா ஆசையை வளர்ப்பேன்? கடைசியில் தர்ம தம்பி தான் தேடி கண்டுபிடிச்சிச்சு. என்ன தங்கம், சந்தோஷமா? அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்களா? இனிமேல் இந்த அனாதன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேல்ல? நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க. அம்மா அப்பா மட்டுமா இருக்காங்க? உன் கூட பிறந்த சகோதரி எங்கன்னு தெரியா? அக்கா திரும்பி பாரு உன் பாச மலர்களை. அப்படியே என்ன மாதிரியே இருக்கா? ஆமாக்கா, உன்ன மாதிரியே தான் நான் இருக்கேன். நீ கிடைச்சிட்ட பத்தியா? எங்களுக்குலாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ணனை பத்தியா? அண்ணா தங்கச்சி நல்லா இருக்கியாடா?
நல்லா இருக்கேண்ணே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? இதுக்கு இருந்த ஒரு குறையும் தான் மாப்பிள்ளை இப்போ தீர்த்துட்டாரே. ஆமாண்ணே, இனிமேல் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம்ல. ஆமாக்கா, அதில் என்ன உனக்கு டவுட்டு? இனிமேல் பாரு, நம்ம 3 பேர் பண்ணுறது அழும்பு தான். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களால் தான் தங்கச்சி கிடச்சிருக்கா. உங்கள்கிட்ட நான் அப்புறமா பேசுகிறேன். என்கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் என் தங்கச்சி ஹஸ்பண்ட்னு சொல்லாமல். ஏய், நான் உள்ளே போகிறேன்டா. நீங்கள் எங்கேயாவது அடிச்சு பிடிச்சிட்டு உள்ளே வந்து சேருங்க. சரி பெரியம்மா, நீங்கள் உள்ளே போங்க, நான் கூப்பிட்டு வரேன். என்ன? ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. என் 2 தங்கச்சியும் இப்படி பார்க்கணுன்னு எவ்வளோ நாளாக நான் காத்துட்ருக்கேன் தெரியுமா? நாளுன்னு சொல்ல முடியாது, வருஷமாக காத்துட்ருக்கேன். ஆமாக்கா, நான் அண்ணன் தான் அடிச்சுப்போம், சண்டை போட்டுப்போம். அப்பப்போ நீ இருந்திருந்தா இன்னும் ஜாலியாக இருக்குமே நினச்சி பார்ப்போம். நீயும் வந்துட்டு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு. இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்களை விட்டு. அழுகாதடா, கண்ணத்தோட. ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்லக்கா? மச்சினிச்சி மச்சான் 2 பேரும் காதில் வாங்கிக்கிங்க. 2 பேருக்கும் அக்கா கிடைச்சது சந்தோஷம் இல்லை, தங்கச்சி கிடைச்சது சந்தோஷம் இல்லை. ஒன்றா நான் சித்தி ஆக்கியிருக்கேன், ஒன்றா மாமா ஆக்கியிருக்கேன். பார்த்துக்கோ, டபுள் ப்ரமோஷனில் உன் தங்கச்சி கூட்டு வந்து நிறுத்தியிருக்கப்பா. மாமாவுக்கு தான் மொத்த கிரெடிட்டும். அது என்னவோ உண்மைதான் மாமா. மச்சா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மட்டும் இல்லைனா என் தங்கச்சி எப்படி இருந்திருப்பா? இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது. அங்கே நிற்கிறாங்க பாரு மீனாட்சி பாட்டி, அவங்க தான். ஆமாம் பாட்டி, மச்சான் சொல்கிற போல் நீங்கள் மட்டும் இல்லைனா என் தங்கச்சி என்ன கதியாக இருப்பா? யாரோ தூக்கிட்டு போனாங்க, தூக்கிட்டு வந்தவங்க இறந்துட்டாங்க. அதோட நம்ம விட்டுருவோன்னு விடாமல் அவளை படிக்க வச்சு ஆளாக்கியிருக்கீங்க இந்த காலத்தில். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பாசக்காரிப்பா. அவளை மாதிரி ஒரு பேத்தி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப நன்றி பாட்டி, எங்கள் அக்காவை இப்படி எங்களுக்கு திருப்பி தந்ததுக்கு. நன்றி மட்டும் இல்லாமா, உங்கள் காலில் விழுந்தா கூட தகும். அந்த அளவுக்கு எங்கள் மனசில் இருந்த பாரத்தை குறைச்சிருக்கீங்க. ஐயோம்மா ஏந்திருங்க, நீங்கள் வேறு ஏன் பெரிய காரியெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? அம்மா, என் பிள்ளை இந்த நிலமையில எங்கள்கிட்ட கூட்டிட்டு வந்து விட்டுருக்கீங்களே, அதுவே பெரிய விஷயம். வருத்தப்படாதீங்கம்மா, என் புள்ள பண்ண தப்பு. அவன் இப்படி பண்ணதுக்கு நீங்கள் என்ன நிற்க வச்சு கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு எனக்கு நன்றி சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவே உங்களோட பெரிய மனசு தான். ஒரு மட்டும் வேணும்னு தூக்கிட்டு போனார், புள்ள பாசத்தில் தூக்கி போயிட்டார். ஏற்கனவே 2 புள்ள செத்ததுனால 3ஆவது புள்ள செத்துருச்சுன்னு சொன்னால் பொண்டாட்டி வருத்தப்படுவாளேன்னு தூக்கிட்டு போயிருக்காரு. அவர் மேலேயும் தப்பு இல்லைம்மா, புள்ள பாசம் அவரை தடுத்துருச்சு. இருந்தாலும் புள்ள தூக்கிட்டு வந்ததுக்கு செத்துட்டான். இதுக்கப்புறம் இந்த புள்ள அனாத புள்ளையாக கிடக்கட்டும் இல்லாமல் அவளை வளர்த்தது மட்டும் இல்லாமல் படிக்க வச்சு ஆளாக்கிருக்கீங்க. எனக்குன்னு இருந்தது அவள் மட்டும்தாம்மா. தர்மா தம்பி வந்து கேட்குற வரைக்கும் கூட நான் இதை பற்றிலாம் கவலைப்படவே இல்லை. என் பேத்தியாக தான் நினச்சிட்டு இருந்தேன். அவர் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஞாபகம் கூட வந்ததே தவிர மற்றபடி எனக்கு அவள் வேற ஒருத்தவங்களோட பொண்ணுன்ற சிந்தனை கூட எனக்கு கிடையாதுமா அடி மனசில். என்ன அப்பப்போ நினைப்பேன், அப்பா அம்மா நின்றுந்தா ஏன் சாருமதியும் சந்தோஷமாக இருந்திருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் தங்க தட்டில் வச்சு தாங்குவோம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. எங்கள் கூட இருந்து நீங்கள் எல்லா சந்தோஷத்தையும் பார்க்கணும். சரிம்மா.